சிவசங்கரா தேவனே ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். கொஸ்டின் ஃப்ரம் கல்யாணகிருஷ்ணன் ரவிசங்கர். பஞ்சரத்ன கீர்த்தனைகள் கர்நாடக இசையின் தந்தை என கருதப்படும் தியாகராஜ சுவாமிகளால் ஏற்றப்பட்ட 5 புகழ்பெற்ற கீர்த்தனைகள் ஆகும். இவை தியாகராஜரின் இசை மற்றும் பக்தி மார்க்கத்தின் உச்சத்தை குறிக்கின்றன. இந்த கீர்த்தனைகள் தியாகராஜரின் படைப்புகளில் மிகவும் முக்கியமானவையாக கருதப்படுகின்றன. மேலும் கர்நாடக இசையில் ஒரு தனித்துவமான இடத்தை பெற்றுள்ளன. பாபாஜி இறைவன் மேல் பல கீர்த்தனைகள் உள்ளபோது மேலே குறிப்பிட்டுள்ள பஞ்சரத்ன கீர்த்தனைகள் சிறப்பு என்ன என்பதை இதை 5 ஜெம்ஸ் என்கிறார்கள். இது பற்றி தயவு செய்து விளக்குங்கள். தியாகபுரமும் காட்டு வழியில் பல்லக்கில் வந்து கொண்டிருக்கிறார். அவர் ராமநவமி உற்சவம் செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த ஆர்கனைசர்ஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறாங்க, அவருடைய பல்லக்கில் அவருக்கு தெரியாமல் 1000 வராகன்னுவாங்க, 1000 வராகன் வச்சிடுறாங்க. இது அவருக்கு தெரியாது. ஸோ திருடங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பல்லக்கில் இருக்கிற பணத்தை திருடணுங்கிறதுக்காக வராங்க. காட்டு வழியில் ராத்திரியெல்லாம் வந்துக்கின்னே இருக்காங்க. மறுநாள் காத்தால் அவங்க தியாகபிரமத்தோட காலில் விழுந்து சொல்கிறாங்க, நாங்கள் திருடனுங்க, உங்கள் பல்லக்குக்கு பின்னால் 2 பேர் வில்லம்பு வச்சுன்னு காவல் காத்துக்கிட்டு வந்தாங்க. அவங்க கூட நைட்டெல்லாம் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணோம். அதனால் எங்கள் புத்தி மாறி போச்சு, அதனால் எங்களை மன்னிச்சுங்க, நாங்கள் திருட வந்து தப்பு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த திருடனுங்க அக்செப்ட் பண்ணுவாங்க, கன்ஃபஸ் பண்ணுவாங்க. இப்போ இவர் எங்கடா நம்மக்கிட்டே எங்கே வாட்ச்மேன் இருக்கான் அப்படின்னு நினைக்கிறாரு. பார்த்தாக்கா ராமனும் லக்ஷ்மணனும் தான் வில்லம்போட இவருடைய பல்லக்குக்கு பின்னால் காவல் வந்திருக்காங்க. அப்போ அவர் ஒரு பாட்டு பாடுவார். என்ன பாட்டு பாடுறாரு, அதாவது இந்த பாடல்களுக்கெல்லாம் எதுக்கு மகிமைன்னா அவங்க காடை ரியலைஸ் பண்ணி பாடினவங்க, சும்மா கிராமராக வந்து பாடினவங்க கிடையாது. அதனால் நன்னு மெச்சி பாலிம்ப நூ நடிசித்திவோ ஐயா அப்படின்னு யாருக்காவது தெரியுமா? நன்னு பாலிம்ப நடச்சிவச்சிதேவோ, என்னை காப்பாற்றுவதற்காக இல்லை உருப்படி வைக்கிறதுக்காக நீ நடந்து வந்தியாராமா? நா பிராணநாத, என் உயிரை போன்ற இறைவனே. நன்னு பாலிம்ப நடச்சிவச்சிதே ஓ. இவரை தஞ்சாவூரில் அந்த காலத்தில் இருந்த சரபோஜி ராஜா என்னை பற்றி பாடுன்னு கூப்பிடுறான். இவர் சொல்கிறாரு, நான் ராமனை பாடுகிற வாயால் எந்த நரஸ்துதியும் பண்ண மாட்டேன், மனுஷங்களை பாட மாட்டேன் அப்படின்னு. இப்போ அவன் சொல்கிறான், நான் ராஜா என்னையே பாட மாட்டேன்னா போ அப்படின்னு சொல்லி அவருக்கு எந்த ஒரு பணம் கிணம் கொடுக்கறதில்ல, அவரை இன்சல்ட் பண்ணிடுறான். ஓ, தியாகபிரமத்தோட பிரதரு, நம்ம ஏற்கனவே ஏழையாக இருக்கோம், ராஜாவை புகழ்ந்து பாடியிருந்தாக்கா எவ்வளோ பணம் கிடச்சிருக்கோம், நம்ம பிரதர் இப்படிலாம் பண்ணுறதுக்கு காரணம் இவன் ராமர் மேலே வைத்திருக்கக்கூடிய அந்த பைத்தியக்காரத்தனமான அட்டாச்மெண்ட்டு தான் சொல்லி ராத்திரியோட ராத்திரியாக தியாகபிரமம் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்த அந்த ராமருடைய சிலையை தூக்கி காவேரியில் போட்டுறாரு. மறுநாள் பார்த்தா ராமரை காணும். இப்போ நம்ம என்ன நினச்சிப்போம், எந்த ஆளை திருடிட்டான்னு நினைப்போம். அவர் அப்படி நினைக்கவே இல்லை. ராமர் நம்மக்கிட்ட கோவிச்சுக்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாரு, நான் போய் ராமர் எப்படியா சமாதானப்படுத்தி கூட்டின்னு வரேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அந்த அம்மா சொல்லுது, இல்லை இல்லை நானும் வரேன் அப்படின்னு. இல்லை, கோச்சின்னு போன ராமர் திரும்பி வந்து வீடு பூட்டி இருக்குதேன்னு போயிட்டாருன்னா அதனால் நீ கேட்டுக்கிட்டே உட்காந்துன்னு இருக்கணும். ராமர் எப்போ வந்தாலையும் எங்கள் ஹஸ்பண்ட் உன்னை தேடின்னு தான் போயிருக்காரு அப்படின்னு சொல்லி நீ அவரை எப்படியாவது கன்சோல் பண்ணி வச்சுக்கோ, கம்ஃபர்ட் பண்ணி வச்சுக்கோ, நான் வந்துடுறேன்னாரு. அந்த அளவுக்கு ஒரு மென்டலி அட்டாச்டு திங். அவரை பொறுத்த மாத்திரம் அது ஒரு கல் கிடையாது, காகிதம் கிடையாது. இப்படி பலவிதமான அனுபவங்கள் அவருக்கு கிடைக்கிது. அப்போ நிதி சால சுகமா அப்படின்னு சொல்லி பாடுவார் அவர். நீ கொடுக்குற காசெல்லாம் ஒரு மேட்ராயா அப்படின்னு தெரியுமா? நிதி சால சுகமா ராமுனி சந்நிதி சேவ சுகமா நிஜ
నిజముగ బల్గు మనస నీది చాల சுகமா. நீ கொடுக்குற காசெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே கிடையாது, ராமனை போன்ற மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை நானே வச்சுன்னு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. இந்த மாதிரி இவர் ராமன் கூட அட்டாச் ஆகி போகிறாரு. ஒய்ஃபு இருந்த வரைக்கும் அவருக்கு ஒரு பிடிப்பு இருந்தது. ஒய்ஃப் இறந்த உடனே அவருக்கு பிடிப்பு போயிடுது. அப்போது ஒரு பங்கி அடித்த மாதிரி ஒரு டெஸ்பரேட் ஆகி போயிடுறாரு. இப்போ ராமா என்னை கூப்பிட்டுக்கோ நீ அப்படின்னு அவர் கெஞ்சுறாரு. இப்போ கடவுள் சொல்கிறார், நீ திருவையாற்றுக்கு வா, அந்த இடத்துல இத்தனாந்தேதி இத்தனை மணிக்கு நான் உனக்கு மோட்சத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அவர் திருவையாற்றில் போய் காவேரி கரையில் அந்த இடத்துலையே ஒரு மரத்தடியில் உட்காந்துக்கிட்டே ராமனையே நினச்சிக்கிட்டே இருக்கார். அப்போ அவருடைய ஆத்மா அந்த இதிலிருந்து பிரிஞ்சு போகிறது. அதனால் இன்றைக்கும் இந்த கர்நாடக சங்கீதத்தில் நாட்டமுடைய இல்லை தேர்ச்சி உடைய எல்லாரும் வருஷத்தில் ஒரு நாள் திருவையாறில் போய்வாங்க. அங்கே எல்லா பாகவதர்களும் ரொம்ப பெரிய ஆளுங்கள்லாம் வரிசையாக உட்காந்துக்கிட்டு ஒரு நாளெல்லாம் தியாகராஜ கீர்த்தனைகள் எல்லாம் பாடி அவருடைய மகிமையை கொண்டாடுவாங்க. இதுதான். ஒரு முறை நான் திருவாரூர் அந்த இடத்துக்கு போயிருந்தேன், தியாகராஜருடைய அந்த கோயிலுக்கு போயிருந்தேன். அப்போ ஒரே மழை. மறுநாள் பார்த்தா கச்சேரி நடத்தணும். அங்கெல்லாம் அந்த ஓலைக்கொட்டையை தான் போட்டிருப்பாங்க, ஒன்றும் பில்டிங் அப்போ இல்லை. அங்கே பூஜை பண்ணுறாங்க இல்லையா, அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி மழை நிற்கலைன்னா நாளைக்கு இந்த ஃபங்க்ஷனே ஃபெயில் ஆகிடும், எல்லா ஊர்லேருந்தும் பெரிய பெரிய பாகவதர்கள்லாம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அங்கே போனோம், ப்ரே பண்ணோம், மழை நின்று போச்சு. இது உண்மையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. அதாவது ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி நடக்கும். ஒரு தடவை நான் ஆடி பரணி அன்றைக்கி ரத்தனகிரி போனேன். ரத்தனகிரி சாமி என்கிட்ட சொல்கிறாங்க, ஆடி கிருத்திகைக்கு இங்கே ஆயிரக்கணக்கில் ஜனங்க வருவாங்க, இன்றைக்கே மழை பெஞ்சிச்சுன்னா நல்லது, இல்லைன்னா நாளைக்கு மழை வந்தால் ஜனங்கள்லாம் கஷ்டப்படுவாங்கன்ட்டு. நான் நேராக ரத்னகிரிலேருந்து காஞ்சி மகாபெரியவர் இருந்தார் இல்லையா, அவர்கிட்ட போய் மனசுலேயே வேண்டிக்கிறேன். ரத்னகிரி சாமி சொன்னார், இன்றைக்கே மழை வந்தால் நல்லதான், நாளைக்கு ஜனங்களுக்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்காதான்ட்டு. நான் வாய் திறந்து கேட்கவே இல்லை. ஸ்ரீகண்டா வெளியே தூர்றது பாரு, மழை பெய்யறதா பாரு அப்படின்னாரு. இப்படியெல்லாம் நடக்கும். நீங்கள் உண்மையாகவே கடவுள்கிட்ட அட்டாச்சாக இருந்தால் காட் வில் பிகம் யுவர் ஆர்கானிக் எக்ஸ்பீரியன்ஸ். எவ்ரி மினிட் யூ கேன் கடவுள் கூட கொடுத்துருமே நடத்தலாம். இந்த மாதிரி எவ்வளவோ உதாரணங்கள் இருக்குது, அதுக்காக சொல்கிறேன். ஒரு காலத்தில் நான் திருவண்ணாமலையில் போய் பஸ்ஸை விட்டு இறங்கி என் கால் தரையில் பட்டாவே மழை தூரும். அது ஒரு ஆசீர்வாதம் மாதிரி அந்த காலத்தில். நான் ஒரு தடவை இதை ஓட்ட வாய் வச்சுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அந்த மாதிரி மழை வர்றது நின்றுடுச்சு. அதனால் பல விஷயங்கள் நீங்கள் வெளியே பேசக்கூடாது. யூ ஹாவ் டு எக்ஸ்பீரியன்ஸ் தட் அண்ட் பி ஹாப்பி அண்ட் தேங்க்ஃபுல் டு காட் இன்ஸ்டெட் ஆஃப் டாக்கிங் அபவுட் ஆல் தோஸ் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் எக்ஸ்போசஸ். இப்போ தியாகராஜர், அவர் முத்துசாமி தீட்சிதர்னு ஒருத்தர். இவங்கெல்லாம் சங்கீத மும்மூர்த்திகள்னு பேர் இவங்க. முத்துசாமி தீட்சிதர் காசியில் கங்கையில் குளிக்கிற போது தண்ணியிலிருந்து அவருக்கு ஒரு வீணை கிடைக்குது. சரஸ்வதியே கொடுக்குறா, சரஸ்வதியே இது வச்சுக்கோன்னு சொல்லி. அதை எடுத்துக்கிட்டு அவர் பெரிய மேதையாகிறாரு. அப்படியே இந்த திருத்தணி கோயிலுக்கு வர்றாரு. வரபோது முருகப்பெருமான் வந்து அவர் வாயில் ஒரு தாம்பூலத்தை போட்டு நல்லா பாடுவப்போ அப்படின்னு சொல்லிடுறாரு. இது அவருடைய வாழ்க்கையில் கடவுள் கொடுத்த அனுபவம். பத்ராச்சல ராமதாசர்னு இருந்தார். அவர் பத்ராச்சலம் என்ற இடத்துல இருந்த ஒரு டேக்ஸ் கலெக்டர். அண்ட் ஹைதராபாத்தில் இருந்த சுல்தானுக்கு, நிசாமுக்கு அவர் பில் கலெக்டராக இருந்தார். அந்த பணத்தில் அழகாக கோயில் கட்டிட்டார் பத்ராச்சலத்தில். அந்த நதி மேலே ரொம்ப மலை மேலே அழகாக இருக்கும் கோயில். அவன் பணம் கேட்குறான். இவர்கிட்ட இருந்தால் தன்னை எல்லாத்தையும் வச்சு தான் கோயில் கட்டி விட்டார். அதனால் இவரை கொண்டு போய் கோல்கொண்டா ஃபோர்ட்டில் வச்சு அடின்னு அடிக்கிறாங்க. எங்கே ஒழிச்சு வச்சுருக்கிற பணத்தை கொண்டா ஊயின்றானுங்க. இவர் ஒன்றுமே இல்லை. அப்போது இவர் வந்து தான் அந்த அவஸ்தைப்படுறார் இல்லையா, அப்போது சொல்லுவார், சீத்தம்மா தள்ளி நான் புருவமணி செப்பவே, சீதா தாயே உங்கள் கணவர்கிட்ட சொல்லி நான் இந்தமாரி அடியும் உதவியும் வாங்கினுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாள். சீத்தம்மா பாடுங்க பாரு, ரெண்டு வரி. புருவமணி செப்பவே சீதம்మ తల్లి నన్ను బ్రోవమని చెప్పవే, என்னை எப்படியாவது காப்பாற்ற சொல்லுமா அப்படின்னு சொல்லும். அப்படி சொல்கிற போது அந்த எப்படி ரியாக்ட் பண்ணோம். அதனால் இவர், ஆமாம் நீ பிள்ளைதாட்சியாக இருக்கேன்னு சொல்லாமல் உன்னை காட்டுக்கு துரத்தி விட்டு வந்தானே அந்த ராமன்,
நீ சொன்னால் கேட்கவா போகிறான்? ஒன்று அசோகவனத்தில் ராவணங்கிட்ட கண்ணீரும் கம்பளையுமா உட்கார வச்சுருந்தது தானே, நீ சொன்னால் அவன் என்ன கேட்க போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு நிந்தா சுதின்னுவாங்க. முதல்ல கெஞ்சுவார். அந்த நிகழ்ச்சி நடக்கலன்னு திருப்பியும் வந்து ப்ளேம் ராமர்கிட்ட போயிடும். ராமர்கிட்ட சொல்வார், நான் ஏதோ கோவத்தில் சொல்லிட்டேன், அதுக்காக இதை மனசில் வச்சு நீ என்னை இன்னும் டார்ச்சர் பண்ணிடாத அப்படின்னு அவர்கிட்ட சொல்வார். லக்ஷ்மணன்கிட்ட போய் சொல்வார், நீ உங்கள் பிரதர்கிட்ட சொல்லக்கூடாதா? அனுமான்கிட்ட போய் சொல்வார், அனுமான் இப்படின்னுவார், நான் இந்த வம்புக்கெல்லாம் வரலங்கிற மாதிரி. ஸோ ஜெயிலுக்குள்ளே அவர் இருந்து இப்படியெல்லாம் கஷ்டப்படுறாரு ஒரு 12 வருஷ காலம். அப்போ ராமலக்ஷ்மணர்கள் 2 பேரும் அந்த நிஜாம்கிட்ட போகிறாங்க. நீ ஜெயிலில் போட்டு வச்சுருக்கியே அந்த பத்ராச்சல ராமதாசருடைய வேலைக்காரங்க நாங்கள் 2 பேரும், இந்தாங்க அவர் கட்ட வேண்டிய பணத்தை கொடுத்து விட்டார் அப்படின்னு ஒரு மூட்டை நிறைய கொண்டு போய் கொடுக்குறாங்க. இன்றைக்கும் நீங்கள் ஹைதராபாத்தில் போகிறீங்கன்னா சாலார்ஜங் மியூசியம்னு ஒன்று இருக்குது. அங்கே இந்த காயின்ஸ் இருக்குது. நார்மலாக இருந்த காயின் வேறு, இந்த காயினுக்கு பேர் ராமட்டிக்கா, ராமருடைய பணம் அப்படின்னு அர்த்தம். அவன் வந்து இவ்வளோ பெரிய மகிமை உள்ளவரான்னு சொல்லிட்டு அந்த நவாப் இவங்க 2 பேரையும் கூட்டின்னு ஜெயிலுக்கு வர்றான். அவர் இப்போ சாகலான்னு முடிவெடுத்துட்டு போயிட்டார். ஏன்னா முடிஞ்சு போச்சு, அவருக்கு அந்த டாலரன்ஸ் டைம் முடிஞ்சு போகுது. அப்போ ஒரு அந்த கடைசி மினிட்ஸில் போய் அவருக்கு அவங்க காப்பாற்றுறாங்க அந்த இதிலிருந்து. அவர் முதல்ல யாருக்கு தரிசனம் கிடைக்குது? அந்த பாய்க்கு கிடைக்குது. அப்புறம்தான் பத்ராச்சல ராமதாஸ் கிடைக்குது. இவர் சொல்கிறாரு, அவனுக்கு முதல்ல தரிசனம் எனக்கு அப்புறமா அப்படின்னு சொல்லி கேட்குற போது, அவன் போன ஜென்மத்தில் 1000 யாகம் பண்ணான், அதில் 999 இருக்கிற போது அவன் இறந்துட்டான். ஒரு யாகம்தான் பாக்கி இருந்தது. அதனால் இந்த பிறவியில் அவன் வந்து முஸ்லீமாக பிறந்தான். அந்த புண்ணியத்தை கொடுத்து இந்த தடவை அவனுக்கு நாங்கள் முதல்ல தரிசனம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். எனக்கு எதுக்கு தண்டனை கொடுத்தீங்க? நான் கோயில் தானே கட்டினேன் அப்படிங்கிறார். அவங்க சொல்கிறாங்க, நீ ஒரு கிளியை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கூண்டில் அடைச்சி வச்சிருந்த, அது தப்பு. கிளியை நீ கூண்டில் அடைச்சி வச்சதுனால நீயும் அதே மாதிரி கூண்டுக்குள்ளே போக வேண்டியிருந்தது. அதனால் யூ ஹேவ் டு வாஷ் யுவர் கர்மாஸ் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு சொல்லுவாங்க. துளசிதாசர்னு ஒருத்தர் இருந்தார் வடநாட்டில். அவர் ஹனுமான் பைத்தியம். எங்கெல்லாம் ராம காலட்சேபம் நடக்குதோ அங்கெல்லாம் போய் உக்காண்டிருப்பார், பாட்டை கேட்டுன்னு இருப்பார். அவருக்கு தெரியும் எங்கே ராம கதை நடக்குதோ அங்கே ஹனுமான் கட்டாயம் வந்து உட்காந்து கேட்டுன்னு இருப்பாருன்னு. அதில் ஒரு வயசான கிளம்பு மாதிரி ஆஞ்சநேயர் வந்திருக்காரு. இவருக்கு தெரிய போகுது. இவர் ஓடி போகிறாரு, அவர் காலை எட்டியே பிடிச்சிக்கிறாரு. அவர் இழுத்துனே ஓடுறாரு, நடுவில் தர இழுத்துக்கினே போகிறாரு. இவரும் அவர் கொடியே போகிறாரு. போயிட்டு உனக்கு என்ன தான் வேணும்னு கேட்குறாரு. அப்போ எனக்கு ராமனை பார்க்கணும், நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மந்திரம் வாங்குறாரு. அதெல்லாம் ஒரு கதை. அவர் ஒரு பெரிய ஆளாகிடுவார். அக்பர் பாஷாலாம் வந்திக்கிற அளவுக்கு பெரிய ஆள் ஆகிடுவார். அந்த மாதிரி இருக்கிற போது 2 திருடருங்க அவருடைய ஆசிரமத்தில் வந்து கொள்ளடிக்க வர மாதிரி அவங்கள பிடிச்சி ஜெயில் இதில் மரத்தில் கட்டுவாங்க. இவர் சொல்கிறாரு, என்னது நான் என் ஆசிரமத்தில் எதுக்கு திருடருங்கெல்லாம் வந்தாங்க அப்படின்னு. அப்போது ராமலட்சுமணர்கள் வந்து சொல்கிறாங்க, நாங்கள் உனக்கு இவ்வளோ வசதியெல்லாம் கொடுத்தது நீ கைங்கரியம் பண்ணணும், மக்களுக்கெல்லாம் தொண்டு செய்யணும், பக்தி பிரச்சாரம் பண்ணவங்கிறதுக்காக தான் உனக்கு கொடுக்குறோம். அதை விட்டு நீ சும்மா கணக்கு எழுதினிட்டு போட்டியில் பூட்டி வச்சிருக்கிய, அதனால தான் இந்த நாடகத்தை ஆடணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு உணர்த்தினாங்க. அந்த மாதிரி எத்தனை மகான்கள் எந்தரோ மகானுபாவல் வந்திருக்கு நான் வந்தனம்னு வர தியாகபுரம். அந்த மாதிரி எவ்வளவோ பேர் வராங்க. எல்லாரும் ஒரு காலத்தில் இப்படியெல்லாம் இருந்தாங்க. இன்றைக்கி அந்த மாதிரியான பக்தர்களே இல்லை. ஒரு காலத்தில் இருந்தாங்க, பெரிய பெரிய ஆளுங்களாம் இருந்தாங்க. கபீர்தாஸ் தான் பின்னால் ஷிர்டி சாய்பாபாவும் வந்தார். அவர் சாதாரணமான நிலையில் இருக்கார், எந்த வசதியும் கிடையாது. அவருக்கு ஒரு பிள்ளை வேறு கமால்னு சொல்லிட்டு. அண்டு கமாலும் சாதாரண ஆள் இல்லை. ஒரு நாள் கபீர்தாஸ் பிள்ளையை காணமேன்னு சொல்லி வயலில் போய் பார்த்தா அவன் இப்படி ஆடின்னு இருக்கான். என்னன்னா அந்த புல்லெல்லாம் டான்ஸ் ஆடுது பாருன்னு சொல்லி கடவுள் நினச்சிட்டு உட்காந்துருப்பான். யார் வீட்டுக்குள்ளே வந்துட்டாலையும் வந்து கபீர்தாசருடைய ஒய்ஃபு சாப்பிட்டு போங்கன்னுவான். அவங்களுக்கே எந்த வசதியும் இல்லை. கடன் வாங்கி தான் அந்த ஊரில் கொத்துவாளுன்னுவாங்க வியாபாரி, அவங்ககிட்ட கடன் வாங்கி தான் வரவங்களுக்கு சாப்பாடெல்லாம் போட்டுன்னு இருப்பாங்க. அப்போ ஒரு பெரிய பாகவத கோஷ்டி இவங்க வீட்டுக்கு வருது. இவங்க வீட்டில் ஒன்றும் இல்லை, ஏன்னா ரொம்ப ஏழ்மையில் இருக்காங்க. இப்போது அந்த ஊரில் இருக்கிற ஒரு கடைக்காரன்
ஒரு வியாபாரிக்கிட்ட போகிறேன். போய் நீ என் மேலே கண் வச்சிருக்க, ரொம்ப நாளாக ஒரு 20-30 பேர் விருந்தாளிங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு நான் சாப்பாடு போகிறதுக்கு நீ பர்மிஷன் எல்லாம் கொடுத்தியானா நான் உன் ஆசைக்கு இணங்குறேன்ட்டான். அவன் எல்லாம் கொடுத்துட்றான். இந்த அம்மா வந்து அவங்களுக்கெல்லாம் சமைச்சு போட்டு அவங்கெல்லாம் போயிடுறாங்க. அவங்கெல்லாம் போன உடனே கபீர்தாசர் வீட்டுக்கு வர்றாரு. வந்தவுடனே இந்த அம்மா அழுதுன்னு உக்காண்டிருக்கா. என்னன்னா, இந்த மாதிரி பாகவதர்களுக்கு சாப்பாடு போடாத பாவத்தை விட இந்த மாதிரி இந்த எதுக்கும் உதவாத கண்ணில் புசுலு, காதில் குளிமி, மூக்கில் சளி, வாயில் கப்பு, இந்த உடம்புக்கு என்னன்னா என்ன அப்படின்னு சொல்லி நான் இந்த மாதிரி அவங்ககிட்ட போய் வாக்குறுதி கொடுத்து வந்திருக்கேங்க அப்படின்னு. அப்போது அவர் சொல்கிறார், நீ தான் உத்தமி அப்படின்னு அவளை குளிப்பாட்டி நல்லா புடவெல்லாம் கட்டிக்க சொல்லி அவளை தோள் மேலே உட்கார வச்சு தூக்கின்னு வர்றார். அதை பார்த்து அந்த செட்டியார் பயந்து போகிறான். பனியா பயந்து போயிட்டு அடிக்கிறதுக்கு தான் வந்துக்கிறான் போலக்கு, பொண்டாட்டி கூட்டுன்னு நினைக்கிறாங்க. அவர் சொல்கிறார், இல்லை வர்ற வழியில் சேராயிருந்துச்சு, என் ஒய்ஃப் உங்கள்கிட்ட சுத்தபத்தமாக வரணும், சேத்துக்காலோடு வரக்கூடாதுன்னு அவளை தோளில் வந்து தூக்கின்னு வந்துக்கிறான். அவன் இப்படி கூட இருப்பாங்களான்னு பார்க்குறான். அவங்க கண்ணுக்கு எதிரில் இது ராமனும் சீதையும் நிற்கிறாங்க, மகாலட்சுமியும் பெருமாள் நிற்கிறாங்க. அவன் காலில் விழுந்துட்டு, நான் கேட்டு தப்பு தான் மன்னிச்சிருங்க, நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிடுவான். இங்கே காஞ்சிபுரத்தில் ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் இல்லையா, அங்கே ராமானுஜர் இருந்தார். அவரும் அவருடைய ஆட்களும் வந்து திருப்பதிக்கு போயிட்டுருக்காங்க. போகிற வழியில் ஒரு ஏத்தம் இறக்கிறவங்ககிட்ட போய் திருப்பதிக்கு எப்படி போகணுன்னு கேட்குறாங்க. அவன் வழி காட்டுறான், இப்படி போங்கன்ட்டு. உடனே ராமானுஜர் துண்டை மடித்து கட்டுன்னு கீழே விழுந்து அவனை கும்பிடுறாரு. எல்லோரும் சொல்கிறாங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய குரு, நீங்கள் போய் ஏத்தம் இறக்கிறவங்க காலிலெல்லாம் விழுறீங்களே அப்படின்னு. அப்படி இல்லைப்பா, நாம் திருப்பதிக்கு போய் பெருமாளை சேவிச்சு புண்ணியத்தை அடிக்கிறதுக்கு அவன் தானே வழிகாட்டி, அப்போ அவன் தானே குரு, அதனால நான் அவனை கும்பிட்டேன். அந்த ஊரில் வரத தேசிகன்னு ஒருத்தர் தான், ரொம்ப ஏழை. ஸோ ராமானுஜரும் அவங்க ஒய்ஃபும் போய் ராமானுஜரும் ஒரு சிஷ்ய கோடிங்களும் அந்த ஒய்ஃப் கிட்டே போகிறாங்க. அந்தம்மா கதவு இப்படி திறந்து வச்சுக்கிட்டு தலையை மாத்திரம் வெளியே நீட்டி, என்னன்றா, நாங்கள் சாப்பிட வந்திருக்கோம் அப்படின்னு, நீங்கள் போய் குளிச்சுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்கிறா. யார்? அந்த அம்மா. ஏன்னா உடம்பெல்லாம் பொத்தில், சாரி இல்லை, அதெல்லாம் கிழிஞ்சு போயிருக்குது, எப்படி எதிராளிங்க எதிரில் வர்றது, அதுக்காக அந்த மாதிரி இருக்கான். இப்படியெல்லாம் ஒரு தன்னை வருத்தி கொண்டு தன்னை தியாகம் செய்து கூட விருந்தாளிகளுக்கு நல்லது படிக்கணுங்கிற ஒரு எண்ணம் ஒரு காலத்தில் இருந்தது ஜனங்களுக்கு. இப்போல்லாம் யார் வந்தால் திருடம் வந்திருப்பானோன்னு சொல்லி டபக்குன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி கதவு சாத்துறவங்க தான் இருக்கிறாங்க, யாரும் மதிக்கிறாங்க. விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்துன்னு வேண்டற் பாட்டு அன்று. ஒரு விருந்தாளி வெயிட்டிங்கில் இருக்கிற போது அமிர்தம் கடிச்சா கூட நம்ம சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது தான் சாஸ்திரம். அதித்தி தேவோ பவ, ஒவ்வொரு விருந்தாளியும் கடவுள் தாங்கிறது தான் நம்முடைய சாஸ்திரம். அந்த மாதிரி இருந்த ஒரு மண் நம்முடைய மண். இதில் ராமானுஜர் மாதிரி இவங்கெல்லாம் இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லார விடவும் கூட பெரிய நிலையில் தியாகராஜ பிரம்மத்துக்கு ராமருடைய தரிசனம் கிடச்சி அவர் மெரிஜாகிறாரு. அவர் ஆண்டவனை பற்றி பாடிய உத்தமமான கவிதைகள் தான் இந்த பஞ்சரத்ன கீர்த்தனைகள் சொல்கிறது. இன்றைக்கும் எல்லா பாகவதர்களும் ஒரு குறிப்பிட்ட நாளில் அங்கே போகிறாங்க. இதை ஆரம்பித்து வச்சவர் மூப்பனார், கருப்பையா மூப்பனார் இல்லையா, அவருக்கு நல்ல மியூசிக் டேஸ்ட் உண்டு. அவரும் தஞ்சாவூர்காரரு, அவங்க ஊர் கூட பக்கத்தில் தான், கபிஸ்தலம்னு பேர். அதனால் அவங்க தான் இதெல்லாம் ஆரம்பித்து பெரிய அளவுக்கு கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி அது நல்லா விளங்க ஆரம்பிச்சிடுச்சு, எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பஞ்ச ரத்தின கதிகள்னால் ரத்தினம் போன்ற 5 கவிதைகள்னு அர்த்தம், ரத்தினம் போன்ற 5 கீர்த்தனைகள் அப்படின்னு அர்த்தம். ஸோ தே ஆர் ஆல் இன் க்ளோரி ஆஃப் ராமா ஒன்லி. அண்டு ராமர் அந்த ராம விக்கிரகத்தை தேடி அவர் போன அவஸ்தைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தான் அவரை மகானாக உருவாக்குச்சு. அவர் ஒரு சிலைன்னு நினைக்காம அதை தேடிக்கிட்டு போனார் இல்லையா, அதுதான் அவர் அவ்வளோ பெரிய நிலைக்கு கொண்டு போச்சு. ஏன்னா ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் கடவுளுங்கிறதுக்காக அப்படியெல்லாம் பண்ணார் அவர். ஒளி உடம்பு கொண்ட தெய்வங்களை வழிபட தூய்மையான எண்ணங்கள் மற்றும் பக்தி முக்கியம். ஆலயங்களில் தீபம் ஏற்றி வழிபடுவது, தியானம் செய்வது, மந்திரங்கள் ஜெபிப்பது போன்றவற்றை செய்யலாம். ஒளி வடிவிலான தெய்வங்களின் திருவுருவ படங்கள் அல்லது சிலைகளை வைத்து வழிபடுவது சிறந்தது என்று நூல்கள் கூறுகின்றன. பாபாஜி, பொதுவாக இறைவன் படங்களை வைத்து பூஜை செய்து வரும் நாங்கள் ஒளி வடிவம் கொண்ட நீங்கள் காட்டிய தெய்வங்களை எப்படி நித்தியப்படி வணங்குவது, தயவு செய்து விளக்குங்கள். If you want to have a physical darshan of
these luminous bodies. இந்த ஒளி வடிவத்தில் தரிசனம் கொடுக்கிற கடவுள்களை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் இந்த படம் இதெல்லாம் வச்சு பண்ணால் வராது. இந்த நிலைக்கு நீ போகணுன்னா உனக்கு இந்த தேர்ட் ஐ திறக்கணும். யூ ஹாவ் எ தேர்ட் ஐ ஹியர், தட் ஷுட் கெட் ஆக்டிவைஸ். அப்போ தான் இந்த காணாத ஆணி பொன்னம்பலத்தே கண்ட காட்சிகள் அதிசய காட்சி அடி ஜோதி மலை உண்டாச்சுதடின்னு வள்ளலார் சொல்கிற மாதிரி யூ கேன் சி ஆல் தீஸ் luminous பாடிஸ். அதுக்கு இந்த 2 கண்ணு உதவாது, 3வது கண்ணு திறக்கணும். நம்ம சமரேஷ்னால ஒரு பாட்டுக்கணும். நேத்திரம் திறக்கின்ற சாவி ஒன்று கண்டேன் நீலங்கரை தன்னிலே உலகம் சாத்திரங்கள் எல்லாம் சங்கமிக்க கண்டேன் 3வது கண்ணிலே சங்கரன் 3வது கண்ணிலே. ஒரு அர்ஜுனன் இருக்கான், கிருஷ்ணர் தேரில் உட்காந்துன்னு இருக்கார். 2 பேரும் ஹியூமன் பாடிஸ். கிருஷ்ணர் 2 கை 2 காலோட கையில் ஜாட்டி வச்சுன்னு தேர் ஓட்டியாக தான் உட்காந்துருக்காரு. பின்னால் அர்ஜுனன் அப்படியே ஹியூமனாக தான் நிற்கிறான். அப்போ அந்த பசியமே ருத்ர ரூபம்னு சொல்லி அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் காட்டுகிற விஸ்வரூபத்தை கிருஷ்ணன் இந்த நொல்ல கண்ணை வச்சு பார்க்க முடியாது. கிருஷ்ணா ஹேஸ் டு ஆக்டிவைஸ் இஸ் திவ்ய திருஷ்டி. அப்போ இவங்க 2 பேரும் ஹியூமன் ஃபார்மில் இருப்பாங்க. அந்த திவ்ய திருஷ்டியில் ஒன்றுத்தில் நெருப்பு, ஒன்றுத்தில் தண்ணி, ஒன்றுத்தில் காற்று, அந்த மாதிரி அந்த விராட் விஸ்வரூபம் இருக்கு இல்லையா, அது பார்க்க முடியும். அந்த மாதிரி கடவுளை நீங்கள் பார்க்கிற காலம் வருகிற போது, அந்த நிலைமையை நீங்கள் அனுபவிக்கிற போது இந்த கண்ணை வச்சு இப்படியெல்லாம் பார்க்க முடியாது. அது இன்னொரு ஸ்டேஜ். யூ ஹாவ் டிஃப்ரெண்ட் பாடிஸ். நீங்கள் வச்சுருக்கிற இந்த உடம்பு இல்லையா, இது அன்னமய கோஷம், நான் சாப்பிட்ணும் இந்த உடம்புக்கு. அடுத்தது என்ன, பிராணமய கோஷம் அப்படின்னா மூச்சு, நீ தூங்கியிருந்தாலும் இல்லைனாலையும் மூச்சு போயின்னு தான் இருக்கும். அடுத்து மனோமய கோஷம், மனதினாலான உடம்பு. நீ தூங்கினுக்கிற போது ரயிலில் மிஸ் பண்ணுற, தண்ணியில் மூழ்கி போகிற, லவ் பண்ணுற, அதெல்லாம் மனதினாலான உடம்பு. 4வது ரேஷ்னல் விஞ்ஞானமய கோஷம். 5வது ஆனந்தமயமான கோஷம். இந்த ஆனந்தமயமான கோஷத்தை நீ எட்டுகிற போது தான் இந்த திவ்ய திருஷ்டி கிடைக்கும். அது வரைக்கும் கிடைக்காது. கனவுல நீ பார்க்குறதெல்லாம் கூட இனியவே இந்த ஃபிசிக்கல் பாடியில் இருக்கக்கூடிய கர்மேந்திரியமான மனதை வைத்துக்கொண்டு நீ பார்க்கிற காட்சிகள் தான். அந்த 4வது லெவல் இருக்கு இல்லையா, எல்லா மறையனை மறந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியன்னு சொல்லிட்டு அந்த நிலையில் நீ காணுகிற காட்சிகள் தான் நிஜமானவை. ஸோ அந்த மாதிரி நிஜ காட்சிகளை காண வேணும்னு சொன்னாக்கா யூ ஹாவ் டு கட் திஸ் எர்த்லி திங். இந்த உலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்கள் விட வேண்டியிருக்கும். ஸோ வாட் இஸ் நிர்வாணம் வென் யூ ஆர் வித்தவுட் எனி க்ளோத். அந்த மாதிரி whenever you are without any thought, that is also called nirvana. This place no thoughts, so that is called nirvana. உடம்பில் இருக்கிற போது நீங்கள் எண்ணங்கள் பிளாங்கான மைண்டில் பார்க்குற போது அது நிர்வாணம். அண்டு உடலை விட்ட பின்னால் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அது மகா நிர்வாணம். யூ வில் கெட் இன் டு எ லுமினஸ் பாடி யுவர் செல்ஃப், ஒளி உடம்பை அடைவீர்கள். அப்போ உங்களுக்கு கிடைக்கிற காட்சிகளெல்லாம் மகா நிர்வாணம்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த மாதிரி தெய்வீக வடிவங்களை எல்லாம் பார்க்கணும் கொள்ளணும்னு சொன்னால் நான் போட்டிருக்கேன் பாரு, இதெல்லாம் இந்த கண்ணை வச்சோ இல்லை கனவுல நடக்கிற நிகழ்ச்சிகளை வச்சுக்கிட்டோ இதெல்லாம் பார்க்க முடியாது. யூ ஹவ் டு கெட் இன் டு தி ஆக்டிவைஸ் தேர்ட் ஐ அண்ட் ஆல் யுவர் எக்ஸ்பீரியன்சஸ் வில் பி ட்ரூ, 100% ட்ரூ. பட் யூ கெனாட் கம்பேர் தம் வித் தி வேர்ல்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நான் உட்காந்து பேசின்னு இருக்கேன், இந்த மாதிரி நீ அதை கம்பேர் பண்ணக்கூடாது. See, I have seen all the forms of gods. Even Lord Shiva I have seen. Okay. But நீ ஏதோ சிவன் எதிரில் உக்காந்துருப்பார், எருது மேலே நம்ம இப்படி பேசின்னு இருப்போம் அப்படின்ற மாதிரி இருக்காது. அது 33 கோடி தேவர்களையும் நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறேன். நான் கைலாஷ் யாத்திரையில் in a place called Tarchan, I saw all the 33 crore celestials. அவங்க ஏதோ இந்த மாதிரிலாம் உட்காந்து பேசின்னு இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. The interaction is between the soul to soul, between the luminous body to the luminous body. அது உனக்கு புரியுறது கஷ்டம். தி டேஸ்ட் ஆஃப் த புட்டிங் லைஸ் இன் ஈட்டிங் இட். இது சுயம்பாகம், உனக்கான எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு தான். உனக்கா அந்த அனுபவங்கள் வர்றபோது தான் இந்த அனுபவங்கள் எப்படிங்கிறது உனக்கு புரியும். நான் எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் காடையும் பார்த்துருக்கேன், இது எல்லாத்தையும் காட்டியிருக்கேன், இந்த கேமராவில் காட்டியிருக்கேன். இதில் அமெரிக்காவில் எம்ஐடின்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது பாஸ்டனில். ஸோ ஐ ஹட் பீன் தேர். அங்கே ராமன் ஒரு சயின்டிஸ்ட் பீகார்காரர், அது புடி
இப்போ நீங்கள்லாம் ஒரு முருகர்னா என்ன நினைக்கிறீங்க? ஒரு குழந்த மாதிரி ஒரு வேல் மேலே இப்படி உட்காந்துருக்கோம், இல்லை பார்வதி மடி மேலே உட்காந்துன்னு. முருகர் அப்படிலாம் இருக்க மாட்டார். முருகர் இப்படி தான் இருப்பார். ஒரு மயில் மேலே பார் ஓம். சான்ஸ்கிரிட் ஓம் இல்லையா? அதுதான் முருகர். ஸோ இது தெரியாமல் இவங்கெல்லாம் நினச்சிப்பாங்க, இந்த சினிமாவில் வர்ற மாதிரி நம்ம ஸ்ரீதேவிக்கு அந்த காலத்தில் வந்து அரியது கேட்கும் சிறியது கேட்கும் கேபி சுந்தராம்பல் பாடின முருகர் அப்படி நினச்சிட்டு அப்படிலாம் வராது. பிள்ளையார் காட்டு, நீங்கள்லாம் பிள்ளையாரை இப்படியெல்லாம் பார்த்துருப்பீங்க. இதுதான் பிள்ளையார். தேங்காய் குடுமி, அதில் ஒரு ஓம் இப்படி நிற்கிறாரு, கை இப்படி இருக்குது. ஒரு மயில் மேலே உட்காந்துருக்காரு, இது பார்த்தா மயில். இந்த இடத்துல இங்கே ஒரு ஓம் இருக்குது. ஸோ வயிற்றில் ஒரு ஓம், ஃபேஸில் ஒரு ஓம். அவருடைய ஃபேஸு தேங்காய் குடுமி. அதனால தான் உங்கள் வீட்டில் நீங்கள் பூஜை பண்ணுற போது கலசத்தில் தேங்காய் வைக்கிறீங்க. ஏன்னா அதுதான் பிள்ளையார். ஸோ நீ பிள்ளையாருன்னொடனே ஒரு தொப்பையை போட்டு நீ யானை மாதிரி இருக்கிற ஆளுன்னு நினச்சின்னு இருப்ப. உனக்கு அந்த மாதிரி இருக்காது. அவர் இப்படி தான் இருப்பார், இப்படி தான் உனக்கு கிடைக்கும். இது யாருமே உலகத்தில் காட்டாதுன்னு நான் சொல்லிட்டேன். சிவன் கைலாசத்தில் சிவன் எப்படி இருப்பார் அப்படின்னு நான் காட்டியிருக்கேன். உலகத்திலே நான் ஒருத்தர் தான் காட்டினேன். இங்கே பாருங்கள், தலையில் பெற, இது ஃபேஸு கிரீடம், இங்கே நிற்கிறாரு. இது சிங்கம், அதனுடைய வால் காலு. இங்கே அம்பாள் இருக்கான், கையில் கிளி, இங்கே போன ஏரோ கரும்பு வில், இதுதான் மகுடம், புடவை தலைப்பு, இதுதான் அம்பாள், இது சிவன். இங்கே இந்த அம்மா உட்கார இல்லையா, அங்கே பார்த்தீங்கன்னாக்கா மாடு, காளைன்றீங்களா, நந்தி. இப்போ 2 கொம்பு, பல்லு, நாக்கு நீட்டின்னு இருக்குது. அதுக்கு மேலே ஒரு பாம்பு இருக்குது பார்த்தியா, எஸ் ஷேப்பில் ஒரு பாம்பு இருக்கும். அதான் நாகசுப்பராயுடு முருகருன்றது. அண்டு வள்ளி தேவையான 2 மயில். பார், இது ஒரு மயில், இது ஒரு மயில். கைலாசத்தில் ஒரு மணி இருக்குது, அதுக்கு பேர் கண்டாபரணர். இதுதான் அது கண்டான்னா மணி, இதுதான் கண்டாபரணர். இது கைலாசத்தில் எப்படி சிவனுடைய குடும்பம் இருக்குது அப்படிங்கிற தரிசனம். இது வரைக்கும் யாருமே காட்டினதில்லை, நான் தான் காட்டினேன். ஜூபிட்டர் குரு பகவான், அவர் எப்படி இருப்பார்? ஒத்த கொம்பு குதிரை, இதுக்கு பேர் ஊர்துவரேதஸ் தான், 4 காலு வால். அது மேலே ஒரு அஜந்தா பெயிண்டிங் மாதிரி ஒருத்தர் உட்காந்துக்கிற பார்த்தியா, இதுதான் குரு பகவான். இன்னும் நீச்சு பாரு, நெத்தி. இதெல்லாம் பார்க்கணுன்னா உன்னுடைய இந்த கண்ணை வச்சு பார்க்க முடியாது, இந்த கண்ணு வச்சு பார்க்கணும். இந்த இடத்துல யூ வில் கெட் த தேர்ட் ஐ. தெரியுதா? நீளமா ப்ளூ. ஸோ அன்லெஸ் யூ கெட் திஸ் ப்ளூ கான்ஷியஸ்னஸ், ப்ளூ லைட், நெற்றி கண் கொண்ட ஈஸ்வரா, நீலகண்ட பரமேஸ்வரா, யூ கான்ட் see ஆல் தீஸ் திங்ஸ். இப்படி பார்த்தா முடியவே முடியாது. இப்போ நான் இங்கே ஊஞ்சலில் உட்காந்துருக்கேன். இந்த இடம் எனக்கு 7th சேனல். யூ கேன் see a white beam of light. இந்த இடத்துல இருக்கு பாரு, ஒயிட் பீம் ஆஃப் லைட். இங்கேருந்து எனக்கு ஆகாசம் வரைக்கும் போகுது. ஸோ எனக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா அவங்கக்கிட்ட நான் கம்யூனிகேட் பண்ணலாம். அவங்க எனக்காவது சொல்லணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க எங்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இதுதான் என்னுடைய டவர். இது உனக்கு வரல இல்லையா, ஆனால் நான் என்ன சொல்கிறேன்றது உனக்கு எப்படி புரிய போகுது? யூ ஹவ் டு கெட் ஆக்டிவைஸ் வித் ஆல் யுவர் சக்கராஸ், ஆல் யுவர் எனர்ஜி பாயிண்ட்ஸ். அப்போ தான் இதெல்லாம் கிடைக்கும். நன்றி. யாருக்கு இந்த தேர்ட் ஐ ஆக்டிவைஸ் ஆகுதோ அவங்களுக்கு இதெல்லாம் பாசிபிள். எல்லா கடவுளையும் பார்க்கலாம், மேலே வரைக்கும். இது திறக்கணும். 7 திரைக்கு பின்னால் நான் கண்ட அதிசயம் என்னென்று சொல்வேன்னு வள்ளலார் சொல்கிற மாதிரி ஆகாசத்தில் இருக்கிறவங்க நம்மக்கிட்ட பேசுவாங்க, நம்ம அவங்கக்கிட்ட பேசலாம். இப்படி எத்தனையோ விதமான அதிசயங்கள் உலகத்தில் இருக்கின்றன. இதெல்லாம் ஏன் பாப்பா எங்களுக்கு வரலன்னா நீ கேட்கவே இல்லையா? இதெல்லாம் நீ கேட்டியா? நீ வேலை கேட்ட, கல்யாணம் ஆகணும்னு கேட்ட, குழந்தை கேட்ட, கார் கேட்ட, பேங்க் பேலன்ஸ் கேட்ட, அவ்வளோதான். இதெல்லாம் நீ கேட்கலையே. கேளுங்கள் கொடுக்கப்படும். அன்லெஸ் யூ ஆஸ்க், யூ won't get all these things. You have to ask for it. You have to work, you have to try for it. இல்லைன்னா இதெல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் இருக்கிறது உண்மை தான். உலகத்தில் நீங்கள் சேர்த்து வச்சுருக்கிற இந்த பணம் காசு இதெல்லாம் சுடுகாட்டுக்கு போயிடணும், எல்லாம் போயிடும். இப்போ நாங்கள் சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அது கடைசி வரைக்கும் வரும். we have this cosmic context. இந்த உலகத்தை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது. நீ என்னை செருப்பு அடிச்சா கூட எனக்கு கவலை கிடையாது, காரி துப்புனாலே எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா we know this world is a perishable commodity.
உலகத்தில் எல்லாருமே ஒரு நாள் செத்து தான் சுடுகாட்டுக்கு போக போகிறாங்க, எரிக்க போகிறாங்க. ஆனால் நாங்கள் சாக மாட்டோம் இல்லையா? நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. அதாவது we become eternal and under no situation we die. கிடையவே கிடையாது எங்களுக்கு அந்த மரணத்தை வெல்றது. அப்போ மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா மரணத்தின் தன்மை சொல்வேன். பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொன்னது, வாட் இஸ் டெத் அண்ட் ஹவ் யூ கேன் கான்குவர் இட், நான் சொல்கிறேன் பாருன்ட்டு. கண்ணதாசன் நல்லா எழுதியிருப்பார் கர்ணன் சினிமாவில். மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா மரணத்தின் தன்மை சொல்வேன். மானிடர் ஆன்மா மரணம் எய்தாது மறுபடி பிறந்திருக்கும். மேனியைக் கொள்வாய் மேனியைக் கொள்வாய் வீரத்தில் அதுவும் ஒன்று. நீ விட்டுவிட்டாலும் அவர்களின் மேனி வெந்துதான் தீரும் ஒரு நாள். என்னை அறிந்தாய், எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய். கண்ணன் மனது கல்மனதென்றோ காண்டீபம் நழுவவிட்டாய், காண்டீபம் நழுவவிட்டாய். மன்னரும் நானே, மக்களும் நானே, மரம் செடி கொடியும் நானே. சொன்னவன் கண்ணன், சொல்பவன் கண்ணன், துணிந்து நில் தர்மம் வாழ. அது உபதேசம் ஆஃப் கிருஷ்ணா டு அர்ஜுனா. அதே மாதிரி பாரதியார் சொல்லியிருக்காரு. பாரதியார் இந்த உடம்புன்றது எல்லாருக்கும் பொது தான். ராமரும் தண்ணியில் முழுகி தான் செத்தார். கிருஷ்ணர் வேடனுடைய அம்புக்கு போனார். உலகத்தில் வந்தால் நீ பார்க்குற எல்லா கடவுளும் கூட செத்து தான் போனாங்க. இப்போ சாகாமல் இருக்கிறதுனா என்ன? when you are with a molecular physical body you cannot avoid death. அப்போ சாகாது இருக்கிறதுனா என்ன அப்படின்னு சொல்லி பாரதி பாடியிருப்பார். இப்போது நாம் ஒரு கிளம்பாக்கத்தில் உட்காந்துருக்கோம். திருப்படாப்பா, அப்படி திருப்பு. So you need not go to Mantralayam, you need not go to any place. I can give you all gods in one place, all the Mahatmas in one place. இங்கே மேலே இருக்கார் இல்லையா, அவர் தான் அகஸ்தியர். இந்த தாடி வச்சுன்னு இப்படி பஞ்சகச்சம் கட்டின்னு இப்படி கை வச்சுன்னு இருக்கார் இல்லையா, அவர் தான் அகஸ்தியர். அது கீழே வெள்ளை கொடக்கில் இப்படி காலை போட்டுன்னு உட்காந்துருக்கார் இல்லையா, அதுதான் சிரிடி பாபா. அதுக்கு கீழே உட்காந்துருக்கார் இல்லையா, அவர் காஞ்சி மகா பெரியவர். அது கீழே ஒருத்தர் இப்படி விசிறி வச்சுன்னு உட்காந்துருக்கார் இல்லையா, அதான் யோகி ராம் சரத்குமார். அதுக்கு கீழே இப்படி கை வச்சுன்னு ஒரு பாம்புக்கு முன்னால் உட்காந்துருக்கார் இல்லையா, சேஷாதிரி சுவாமிகள். இந்த கீழே யார்? கோடி சாமி. அப்போ அங்கே இருந்தது யார்? பரமாச்சாரியார். ஓ, அப்போ நீங்கள் காஞ்சிபுரத்துக்கு போகணும், புறவிப்பாளையத்துக்கு போகணும், சிறுடிக்கு போகணும், இவ்வளோ சாமியும் பார்க்கணும், எவ்வளோ செலவாகும். நான் இந்த இடத்துலையே எல்லாரையும் காட்டின்னு உட்காந்துக்கிறேன். உனக்கு புரியலையே. You are not going anywhere. I am showing the real form, their luminous bodies in one place, in one place. So if you are coming to this Purna Brahmam temple or Kelambakam, all are here. There is no need for anyone to go here, there, wasting money, getting tired. இல்லையா? ஒரு சாமியை பார்க்குற நேரம் 10 நிமிஷம் தான். மற்ற நேரம் போகிறா இவன் சாப்பிட்டது, ரூம் எடுத்தது, தங்கந்து, ட்ராவல் பண்ணது தான். They are not enjoying God. ஒரு 10 நிமிஷம் பார்ப்பான கடவுளை இப்படி பார்த்துட்டு இப்படின்ட்டு வந்துக்கின்னே இருப்பான். Whereas here all gods are available, whether you are able to look at them or not, they are looking at you, they are blessing you, is more than enough. See, whether they know you or not, they will know you, they know me. And இப்போ எங்கிட்ட நீ வந்திருக்கேன்னாக்கா, they have to take care of you and bless you. இல்லையா? Because they know I am working for God or them. ஏதோ ஒன்று அவங்களுக்கோ இல்லை கடவுளுக்காகவோ நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓ, தே ஹாவ் டு கேரி ஃபார்வர்ட் திஸ் ஒர்க் ஆஃப் காட். ஸோ தே வில் கோஆப்ரேட் வித் மீ. இதெல்லாம் மக்களுக்கு புரிகிற காலம் வந்தால் தான் சிவசங்கர் பாபா எந்த உயரத்தில் இருக்கிறார் என்பது தெரியும். அது வரைக்கும் தலைகையில் நம்ம சொல்லி பார்த்தாலும் புரியல. பிகாஸ் தே அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி தாடி, கையில் குச்சி, காவி வஸ்திரம் இதெல்லாம் இருந்தால் தான் சாமியார்னு நினைக்கிறாங்க.
நான் ஜாலியாக பூ போட்ட ஷர்ட்லாம் போட்டுன்னு வாட்ச் கட்டின்னு உட்காந்துக்கிறேன். எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. எல்லாம் சாமி தானான்றதுலேயே எனக்கு டவுட் இருக்குது. Why the hell I will try to show, get into that வேஷம் ஆஃப் எ சாமியார் சாமி. எனக்கு என்ன தலையெழுத்து. எனக்கு தான் உங்கள்கிட்ட எதுவுமே வேணான்றேன். நான் உங்கள் எல்லாருக்கிட்டையுமே இருக்கிறத விட என்கிட்ட பணம் நிறைய இருக்குது. உங்கள் யாருக்கிட்டேருந்து எனக்கு ஆக வேண்டிய வேலைன்னு ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இல்லை, I have no wants. I formed a quotation long back. A fellow who has wants worships. A fellow who has no wants is worshipped. தேவைகள் உள்ளவன் வழிபடுவான், தேவைகள் அற்றவனும் வழிபடப்படுவான். So I have no wants. So why I should try to convince you, butter you and all that? You bring some sweets, you bring some fruits, I give it to you. Isn't that? Have you seen me eating some fruit? ஒன்றுமே பண்ண மாட்டேன் நான். ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் ஆல் திஸ். ஸோ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஆன்மீகம் ஒன்லி வென் யூ ட்ரை டு க்ளோஸ் யுவர் ஐஸ், கோ பியாண்ட் திஸ் எர்த்லி அப்ரோச். எர்த்லி அப்ரோச்சில் இதுதான் கல்யாணம், குழந்தைக்குட்டி, ப்ரமோஷனு, இதெல்லாம் தான் எர்த்லி அப்ரோச். ஸோ கோ பியாண்ட் த எர்த்லி அப்ரோச், ஸ்டார்ட் கனெக்டிங் யுவர் செல்ஃப் டு த ஸ்கை, தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வேர் ஐ எம். நான் எந்த ஹைட்டில் இருக்கேங்கிறது அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் லெட்ஸ் வெயிட். ஐ எம் நாட் இன் ஏ ஹரி. I always used to say, I am not trying to convince anyone. I am not in a hurry, Hurry, because I know I am Hari. Hurry is a hastily tadrது. I know I am Hari, Hari. So what is the need for me to hurry through the work? I know I am Hari. It is for you to know I am Hari. It is for you to understand. I am willing to wait until such time you are understanding me. I am willing to wait. And I am not in a hurry. I already told you. எனக்கு எந்த ஒரு அர்ஜென்சியும் கிடையாது. நான் ஜாலியாக இருக்கேன். And every minute of my life I am spending purposefully and usefully. All the time. Though I am now talking a lecture in the temple, I am doing work for God. Inside my system, I am living with God all the time. Whether I walk, whether I eat, whether I sleep, all the time நான் கடவுள் கொடுத்துனுமே நடத்துகிறேன். அதனால் எனக்கு என்ன தேவை இருக்குது? ஒன்றுமே இல்லை. ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் பீப்புள் டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. காட் ஹஸ் கிவன் மீ எ ஒர்க் அண்ட் ஐ ஹவ் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் மை டாஸ்க். ஐ எம் a go-getter. I have made beautiful infrastructure, beautiful temples, not only for Hindus, even for Muslims, Jains, Buddhists and Christians. And here I have accommodation, food, and natural ambience. Everything is available. பெருக்கிற ஆள், பூஜை பண்ணுற ஆள், பாடுறவங்க, யாகம் வளர்க்குறவங்க எல்லாமே நீங்கள் தானே. I have trained my team. I have no overheads. And I have no need for money. And I am waiting. ஏதாவது ஒரு வகையில் I have done my work. It is for God to rise to the occasion. It is for God to rise to the occasion. And I am not afraid of God. If God stands here also, I look into his eyes and say, what? I have that guts because I have never failed. நினைந்து நினைந்துருக எம்மை வைத்தாய் மனம், நெகிழ்ந்து நெகிழ்ந்து எம்மை கதற வைத்தாய். நனைந்த கண்கள் பார்வை மறைத்திருக்க எங்கோ நகைத்து நகைத்து எம்மை திகைக்க வைத்தாய். நினைந்து நினைந்துருக எம்மை வைத்தாய். உணர்ந்து திருந்தி விடு என்றுரைத்தாய். ஏழு உலகை அறை கூவி பின்னழைத்தாய். கொணர்ந்த தவ பயனை எமக்களித்தாய். கண்ணா கோபுரமாய் எமக்கு நிழலளித்தாய். நினைந்து நினைந்துருக எம்மை வைத்தாய். கடவுளே யான் என்று சாட்சி சொல்ல கணபூதங்கள் எல்லாம் வரவழைத்தாய். மடல விழ்த்தாழையின் மனம் போலே எம் மனத்துள்ளே உன்னை பதிய வைத்தாய். நினைந்து நினைந்துருக எம்மை வைத்தாய்.
शङ्करं शिवशङ्करं 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 शङ्करं शिवशङ्करम् ओम जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे आदि शंकर अवतारा अनाथ रक्षक रे ओम जय शिव शंकर रे அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம் ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய சிவசங்கரரே குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா